நீங்கள் செத்தவுடனே போறது பரலோகம், மரித்தவுடன் போவது பரலோகம். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் அனுபவிப்பது பரலோக ராஜ்யம். The extension of heaven. முடிவு வராது. பஞ்சத்தை பத்தி பேசினா முடிவு வராது. கொள்ளை நோயை பத்தி பேசினாலும் முடிவு வராது. ராஜ்யத்தை பத்தி பேசினா முடிவு வரும். இதுல என்ன தெரியுதுன்னா, நெகட்டிவ் எல்லாம் முத்திருச்சு அப்படின்னு பதறி போய் இயேசு வரமாட்டாரு. பாசிட்டிவ் எல்லாம் பூரணமாயிருச்சு அப்படின்னா இயேசு வருவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு உற்சாகமாய் நன்றி சொல்லுவோம். ஆமென். Praise God. Hallelujah. உற்சாகமாய் சத்தமாய் ஹல்லேலூயா சொல்லுவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ராஜ்யத்தின் ரகசியங்கள். புதிய ஏற்பாட்டின் மைய செய்தி பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் ரகசியம். இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய மைய செய்தி. பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு செய்தி பரலோக ராஜ்யம். பழைய ஏற்பாடு முழுவதும் பரலோகத்தை பற்றி பேசியது. ஆனால் புதிய ஏற்பாடு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியது. கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். பரலோகம், அதாவது பழைய ஏற்பாட்டிலே பரலோகத்தை பற்றிய வெளிப்பாடுகள் இருந்தது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடுகள் இல்லை. பரலோகம் எப்படி இருக்கும்? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், இங்கிட்டு பிறந்தாயன் அங்கிட்டு பிறந்தாயன், எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரலோக ராஜ்யம் தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவனை பேசிச்சு. மிக பிரம்மாண்டமான செலவிலே ஒரு ஹாலிவுட் ஆக்டர் நடித்த ஒரு படத்தை இந்த தேட்டரில் போட்டிருக்கிறாங்க. சரியா? ஏறக்குறைய ஒரு 2000 கோடி ரூபா செலவில் எடுத்திருக்காங்க இந்த படம். பக்கத்து தேட்டரில் ஒரு 20 லட்சம் ரூபா செலவில் லோ பட்ஜெட்டில் ஒரு படம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே ஹீரோ நீங்கள் ஹீரோவை நடித்த படம். இப்போ இந்த 2 தேட்டரில் எந்த தேட்டரில் போய் படம் பார்ப்பீங்க? 2000 ரூபா பொருட்செலவில் இருந்தாலும் அது எனக்கு சம்பந்தம் இல்லாதது. இங்கே வெறும் 20 லட்ச ரூபாயில் படம் எடுத்தாலும் அதில் நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். பரலோகத்தை பற்றி 4 ஜீவன், 24 மூப்பர்கள், இது எல்லாம் பார்த்துருக்கலாம், அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பரலோகத்திற்கும் எனக்கு இப்போ சம்பந்தம் கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு எனக்கும் ஏன் பரலோக ராஜ்யத்தின் செய்தி பரலோகத்தின் செய்தி விட மேலானது என்றால், இங்கே நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செத்தவுடனே போறது பரலோகம், மரித்தவுடன் போவது பரலோகம். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் அனுபவிப்பது பரலோக ராஜ்யம். The extension of heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லல. இயேசு சொன்னது பரலோகத்தின் ரகசியங்கள் அல்ல, இயேசு பரலோகத்தை பற்றி பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசியது அதிகம். பேதுரு சொல்றாரு, 14 வருஷத்துக்கு முன்பாக 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அவன் தன்னை குறித்து சொன்னதாக சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சில ஆழமான வேத பண்டிதர்களின் குறிப்புகள் சொல்லுகிறது, அந்த 14 வருஷம்ன்றது கலாத்தியர்ல 14 வருஷத்துக்கு முன்பாக நான் பேதுருவை சந்தித்தேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? பேதுருவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுறாரு அப்படின்றார். அப்போ பேதுரு தான் பரலோகத்துக்கு போயிருக்கான், என்னென்னமோ பார்த்துருக்கான், ஏகப்பட்ட மேட்டரை சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட மனுஷனை பற்றி நான் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனால் என்னை குறித்து பேசும்போது நான் என் பலவீனத்தை தான் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. பவுல் சொன்னது தான், எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகள், கை தட்டுங்க. அப்போ
பேதுரு சொல்றான், அவனுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகள் it is 90% of his revelations are connected with the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை பத்தி, ஆனா பரலோகத்துக்கு அவன் போல, ஆனா ராஜ்யத்தை பத்தி வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைத்தது. பேதுரு பரலோகத்துக்கு தான் போயிருக்கிறாப்ல, யோவான் பரலோகத்தை தரிசிச்சிருக்கிறாப்ல, ஆனா ராஜ்யத்தை பற்றி அவர்கள் அதிகமாக எழுதவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு பெரிய மெசேஜ் இருக்கு இந்த பூமியில இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் முடிவு வருது, பரலோகம் வருது, எல்லாம் சொல்லுங்க, முடிவு வருது, பரலோகத்தை பற்றி பேசுவார்கள். ரெண்டு பெரிய செய்திகள் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் எதை பேசுகிறார்கள் என்றால் முடிவை பேசுகிறார்கள். இந்த உலகம் அழிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகம் வந்து முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விடும், பரலோகம் என்ன செய்கிறது, பரலோகத்தை போய் பார்க்க போறோம் அப்படின்னு பேசுவாங்க. இன்னொருத்தங்க அழியாமையே பேசுறாங்க. கைத்தட்டுங்க, இது இரண்டாவது செய்தி. இவர்கள் பரலோகத்தை பற்றி அதிகம் பேசுகிறது இல்லை, பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார்கள். என்னுடைய கேள்வி, எது உண்மையான சத்தியம்? முடிவு பற்றிய பிரசங்கமா, அல்லது முடிவுக்கு பின்பால் வருகிற பரலோகத்தை பற்றிய பிரசங்கமா, அல்லது அழியாமையினாலே வருகிற பரலோக ராஜ்யத்தை பற்றிய பிரசங்கமா? ஆனால் முடிவை பற்றி ஒரு பிரசங்கம் இருக்கு, ராஜ்யத்தை பற்றி ஒரு பிரசங்கம் இருக்கு. இது ரெண்டு வேற வேற குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ராஜ்யத்தை பேசுறவன் அழியாமை தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த பூமியில நம்ம இருப்போம், தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படும், இதுதான் அப்படின்றான். இன்னொருத்தர் இல்ல இல்ல முடிவு வரும்ன்றான். ஆனா ஆவியானவனுக்கு ஒரு வசனத்துல இந்த ரெண்டுக்கும் கிளாரிட்டியை கொடுத்தாரு. எது உண்மையான சத்தியம்? முடிவை பற்றி பேசுவதா, ராஜ்யத்தை பற்றி பேசுவதா? வாசிப்போம். 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இங்க பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம். எல்லாரும் என்ன பாருங்க, ராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் சுவிசேஷமே. சுவிசேஷனாலே பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசுறது. இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்புறம் தான் முடிவு வரும். அப்ப முடிவு எப்போ வரும்? முடிவை பத்தி பேசும்போது முடிவு வராது, பரலோகத்தை பத்தி பேசும்போது முடிவு வராது, அழிவை பத்தி பேசும்போது முடிவு வராது, பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசும்போதுதான் முடிவு. ஆமென். பெரிய பெரிய பிரசங்கிகள் கூட இங்கே தவறுகிறார்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். It is not just a message, it is a testified message. The message would be manifested. சாட்சியாகனா இந்த பரலோக ராஜ்யத்தோட சாட்சி இந்த பூமியில தெரிய ஆரம்பிக்கும். அந்த சாட்சியை காண்பித்து பிரசங்கிக்கப்படும். பூமியில அழியாமை இருக்கும், பூமியில வந்து ஆரோக்கியம் இருக்கும், தெய்வீக ஆரோக்கியம் இருக்கும், பூமியில வந்து கண்ணீரற்ற வாழ்க்கை இருக்கும், கவலையற்ற வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் சாட்சியாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் முடிவு. யுத்தம் வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, இதெல்லாம் இயேசு வர்றதுக்கு சாட்சின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்களே, அது தப்பு. இயேசு தெளிவா சொன்னாரு, எப்ப முடிவு வரும், எப்ப முடிவு வராது, தெளிவா பேசுறாரு. வாசிப்போம். மத்தேயு 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம், இங்க பாருங்க, யுத்தம் வரும், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. கை தட்டுங்க. அப்ப யுத்தத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தியை முடிவு வரும்னு சொல்லி பிரசங்கிக்கணுமா, இதெல்லாம் வந்தாலும் முடிவு வராதுன்னு பிரசங்கிக்கணுமா? ஆனா நமக்கு என்ன சொல்லி பிரசங்கிக்கிறாங்க? யுத்தம் வந்துருச்சு, ஆகவே முடிவு வந்துருச்சு. இல்ல மகனே, என்னதான் 3ஆம் உலக யுத்தம் வந்தாலும் 5ஆம் உலக யுத்தமே வந்தாலும் முடிவு வராது, முடிவு வராது. எல்லாம் சொல்ல, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு வராது. அடுத்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்ப இதெல்லாம் காமிச்சிட்டு முடிவு வரும்ன்றாய். அப்போ முடிவு
நீ இதெல்லாம் பார்த்துட்டு உலகம் அழிஞ்சிரும் நினைச்சிடாதடா. இந்த உலகமே தலைகீழ திரும்பினாலும் உலகம் அழியாது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் ஹல்லேலூயா. யுத்தத்தை பார்த்தோன்னா யுத்தம் ஒரு உலகத்தோட முடிவை நிர்ணயிக்காது. அதான் அவர் சொல்ல வருது. பெரிய பெரிய ஆட்டம் பாம் அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க, உலகத்தை அழிச்சிடலாம் முடியாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சும்மா இல்ல, சாட்சியாக இங்க பார் சாட்சி என்று பிரசங்கிக்கப்படும். மாதிரி சொல்லவா, இந்த உலகம் அழிஞ்சு நொறுங்கி தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இயேசு வரமாட்டாரு. இந்த உலகம் பரலோகமா மாறுறப்பதான் இயேசு வருவார். ஆமென் ஆமென் ஆமென். யுத்தம் ஒரு சைன் கிடையாது உலக அழிவுக்கு. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் ஒரு அடையாளம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா யுத்தம் வந்தால் முடிவு வராதுன்னு இருக்காரு. அப்ப யுத்தம் ஒரு அடையாளம் கிடையாது. உலகத்தின் முடிவை பேசுகிறவர்கள் யுத்தத்தை அடையாளமா பேச, ஆனா இப்ப பேசுறவங்க எல்லாம் எதை தான் பேசுறாங்க? யுத்தத்தை அடையாளமா தான் பேசுறாங்க. பாருங்கள், அணு ஆயுதங்கள் நெருங்கி இருக்கிறது, இந்த உலகம் முடிவுக்கு ஒன்னும் வராது. இன்னும் வராது. இந்த உலகம் ஃபுல்லா சாட்சியா பிரசங்கிக்கப்படணும். அழிவு வந்து விட்டது, கொள்ளை நோய்கள் உலகமெங்கும், ஆகவே முடிவு வந்துடும், வராது. என் அன்புக்குரியவர்களே, யுத்தத்தை பத்தி பேசினா முடிவு வராது, பஞ்சத்தை பத்தி பேசினா முடிவு வராது, கொள்ளை நோயை பத்தி பேசினாலும் முடிவு வராது. ராஜ்யத்தை பத்தி பேசினா முடிவு வரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நெகட்டிவ் எல்லாம் முத்திருச்சு அப்படின்னு பதறி போய் இயேசு வரமாட்டாரு. பாசிட்டிவ் எல்லாம் பூரணமாயிருச்சு அப்படின்னா இயேசு வருவார். அல்லேலூயா. நான் சொல்ற புரியுதா? இவங்க பிரசங்கம் எப்படின்னா, கொள்ளை நோய் வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, குண்டை போட போறாங்க, இயேசு வேகமா அப்படியே எம்ஜிஆர் சரோஜாதேவியை கடத்துற மாதிரி கடத்திட்டு போறதுக்கு தான் வராரு. அவர் கடத்துறதுக்கு வரல, அவர் கல்யாணத்துக்கு வராரு. அவர் சிதைக்கப்பட்ட மனவாட்டியை அங்கீகரிக்க வரவில்லை, அவர் அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை அங்கீகரிக்க வருகிறார். அழிவை பேசினவர்கள் ராஜ்யத்தை பேசியிருந்தா இயேசு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் பேச வேண்டிய சப்ஜெக்டை பேசாம யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் பேசி இதுதான் இயேசு வர்றதுக்கு அடையாளம்னா, அவரு நெகட்டிவ் முத்திருச்சு, அதனால நான் இந்த பரபரப்பா வரேன் அப்படின்னு வர்றது கிடையாது. அவர் பாசிட்டிவ் பூரணமாகும் போது தான் பூமிக்கு வருவார். ஒரு பக்கம் நாடே எரியுது, அரண்மனை எரியுது. உடனே ராஜா என்ன செய்யறாரு? தன்னுடைய பிள்ளைகளை மனைவியை எடுத்துட்டு சுரங்க பாதை வழியா தப்பிச்சு ஓடுறாரு. சரியா? இவர் என்ன ராஜா? தோத்து போன ராஜா. கையெழுத்து. நாடு முழுவதும் இருந்த கலகங்கள் அமர்ந்து, பிரச்சனைகள் தீர்ந்து, ஜனங்கள் செழிப்பாய் இருக்கும் போது நகர்வலத்தில் மனைவியோடு வருகிறார். இவர் ராஜா தான். யாருன்னா ஜெயிச்ச ராஜா. ஆமே. என் கேள்வி என்னன்னா, உலகமே தீப்பிடிக்கும், நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம்னு சொன்னா நாங்க என்ன பிளாக்ல டிக்கெட் எடுத்தாலும் புரியல. சிலுவையில் என்ன நடந்துச்சு? சிலுவையில் இந்த உலகத்தை ஜெயிச்சார். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் உலகத்தை சுதந்திரிப்பா என்பதுதான். இந்த உலகத்தை அசட்ட பண்ணிட்டு ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தை பிசாசுட்ட கொடுத்து நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த உலகம் வானத்தின் வாசல். அப்ப வாசல்ல பிசாசு படுத்திருந்தா உன் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாசப்படியில பாவத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரவே முடியாது. நீ என்ன சொல்ல வர? வாசலாகி இந்த பூமியில பிசாசை கொடுத்துருவோம், எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அவன் என்ன சொல்லுவான்? வாசல்லையே நாங்க தானே இருக்கோம். நீ மேல போகணும்னா வாசல்ல ஜெயிச்சா தான் நீ மேல போக முடியும். அப்ப வாசப்படி எதிரிகளை கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்? வீட்டுக்குள்ள போகணும்னா வாசல்ல இருக்கவனை அடிச்சு துரத்தணும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம பார்த்தது பரலோக ராஜ்யத்தை பத்தி எல்லா பிரசங்கிகளும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த பூமி செழிப்படைய ஆரம்பிக்கும், இந்த பூமி அலங்கரிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்ப பரலோக ராஜ்யத்தின் மணவாளனாகிய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அப்ப மணவாட்டியும் வா என்பாளாக. சரியா? சபையும் வான்னு சொல்லணும். யார? மணவாளன.
அப்ப மணவாட்டி எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. பைபிள் சொல்றது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிற வீட்டில் போய் வாசிங்க. நம்மை அதற்காக அலங்கரித்து ஆயத்தப்படுத்துகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்மளை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காராம். இப்ப இந்த பூமி அலங்கோலமாகும் நினைக்கிறீங்களா? அலங்கரிக்கப்படும் நினைக்கிறீங்களா? கை தட்டுங்க சார். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அங்கிருந்து வருவான், நீ வீட்டை விட்டு ஓடி போகாத, இப்படிலாம் வருதுல 24. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமானது, அப்போது தீட்டுப்பட்ட என்னது இதெல்லாம் வருதுல சார் 4. அதுக்கப்புறம் பாருங்களேன், முடிவு வராது. ஆனால் இவைகள்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தில் நீங்கள் சகல ஜனங்களால் பயக்கப்படுவீர்கள், அநேக இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுப்பார். எல்லாம் வருதுல சார். அதாவது இந்த சாப்டர் வந்து உலக முடிவை பற்றி மட்டும் பேசப்படலை. இந்த சாப்டர் இயேசு சொன்ன பதில். எந்த கேள்விக்கு சொன்ன பதில்னா 3 கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட. எத்தனை கேள்வி? 3 கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்றாரு. என்னென்ன கேள்வி கேட்டாங்க வாசிங்க, 2ல இருந்து வாசி. கரெக்டா இருக்கும். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று. சார் இந்த கல்லு சார், இந்த கல்லு சார், இந்த கல்லை பற்றி ரொம்ப பேசினா வந்து அது கல் கோயில் மாதிரி. ஏன் கல்லை பற்றி பேசினேன்னா, ஒரு கல் மட்டுமே 15 ஃபீட்டு மார்பிள், 15 ஃபீட்டு இது கிரானைட்டு, 15 அடி 20 அடி நீளத்தில் இருக்கும் ஒவ்வொரு கல்லும். ஒவ்வொரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில தங்கத்தை உருக்கி ஊற்றிருப்பாங்களாம். அதனால இந்த கல் வந்து அவ்வளவு மேன்மையானது. தேவாலயத்தை வந்து கட்டும்போது சாலமன் கட்டின தேவாலயத்தில் சரி, அதற்கு பிறகு கட்டப்பட்டதுலையும் 2 கல்லுக்கு இடையில கோல்டை உருக்கி ஊற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த கல்லை தட்டி சொல்கிறாங்க, சார் இந்த கல் ராஜஸ்தான் மார்பிள் சார், சார் நாங்கள் கல்லுலேயே கட்டியிருக்கோம் சார், அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாங்க. உடனே அவர் சொன்னார், இந்த இந்த நீங்கள் இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்களே, இது ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இராதபடி பேர்க்கப்படும் அப்படின்னாரு. தீத்துராய் அவர் சொல்லி 70 வருஷத்துக்குள்ள டைட்டஸ் என்றவன் படையெடுத்து வர்றான். வந்த உடனே ஊரே சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மெதுவாக டைட்டஸ் காதில் ஒருத்தன் போடுறான், சார் இந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு கல்லுக்கு இடையில அப்படியே தங்கத்தை அப்படியே ஓட்டியிருக்காங்க சார், நீங்கள் இந்த கல்லெல்லாம் பிரிச்சா தங்கத்தை சுரண்டி எடுக்கலாம். சொன்ன உடனே பிரிடா கல்லன்னா ஒவ்வொரு கல்லாய் பிரித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். கல்லு கல்லா பிடிச்சு சுரண்டாயலாம் தங்கத்தை. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை மிஸ் பண்ணல. இப்ப அந்த வசனத்தை வாசிமா. ஐயசர்கள் நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீங்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஃபியூச்சரே பார்த்துட்டாரு. அமானுஷ்ய சக்தியா? ஓகே, அமானுஷ்ய சக்தி அது என்னன்னா, இப்படி கையை வச்சான்னு வச்சுக்காங்களேன், அப்படியே சரண் டிரான்ஸ் ஆகி அந்த அமானுஷ்ய சக்தியில் அடுத்து என்ன நடக்கும்னா அவர் தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் மேலே கை வச்சாருன்னா சரட்டுன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகாதால்னா உங்கள் கல்யாணம் வர மாப்பிள்ளை யார் எந்த ஊர்லேருந்து வர எல்லாம் க்ளீனாக அடிச்சிடுவார். ஆமாம், அந்த மாதிரி அந்த கல்லில் கை வச்ச உடனே அவருக்கு அப்படியே அந்த கல்லுக்குள்ளேருந்து அப்படியே ஸ்க்ரீன் திறந்து அப்படியே படம் தெரியுது. அப்படியே டைட்டஸ் படையெடுத்து வர்றான், வந்து தீக்கரையாக்குறாங்க. சிறு குழந்தையில காலை பிடிச்சு செவுத்துல அடிக்கிறாங்க, இடுப்பளவு ரத்தம் ஓடுகிறது. ஜோசிபஸ் எழுதுகிறான், எருசலேம் நகர வாயிலை சுற்றி கல்லின் மீது கல் இராதபடி. அப்படியே அப்பதான் அழுகிறாரு, எருசலேமே எருசலேமே. அப்ப இந்த ப்ராஃபஸி உலகத்துக்கு சொன்ன ப்ராஃபஸியா, எருசலேமுக்கு சொன்ன ப்ராஃபஸியா? இப்ப இவர் சொன்ன ஒரு கல் மேல ஒரு கல் இருக்காது அப்படின்னு வந்து இடியும் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல சார், இது இந்த கல்லு கோயில் இல்ல சார், இது அந்த கல்லு கோயில் சொல்றீங்களே. அப்படித்தான் இதுல வர அழிவுகள்ல சில அழிவுகளை எருசலேமுக்கான அழிவுன்னு எழுதுறாரு. அது அடுத்த கேள்வி, அடுத்தது வாசிங்க. தெரியும், இயேசு ஒளியமலையில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய சீசர் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எத்தனை கேள்வி எண்ணிக்காங்க? எத்தனை கேள்வி? 3 கேள்வி கேட்கிறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? சம்பவிக்கும். எவைகள்? எவைகள்? உலகத்தின் முடிவை கேட்டாங்களா? கல்லு, அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா எங்க தான் இருக்கு? கல்லு. இந்த கல்லு பிரிக்கும் சொன்னீங்களே சார், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? கேள்வி நம்பர் 1. அடுத்து, உம்முடைய வருகைக்கும், உம்முடைய வருகைக்கு, உலகத்தின் முடிவுக்கும், 2வது 3வது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப எத்தனை கேள்வி கேட்டான்? 1 இவைகள் நடப்பதற்கான இது எப்ப நடக்கும், அதாவது எருசலேம்ல நடக்க போறது எப்ப நடக்கும்? நம்பர் 1. 2வது உலகம் முழுவதும்
நடக்க போறது எப்ப நடக்கும்? நீங்க எப்ப வருவீங்க? நீங்க எப்ப வருவீங்கன்றதுக்கு தெளிவான பதில் சொல்லிடுறேன். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்ப இந்த உலகம் இப்படி சொல்லவா, இந்த உலகம் தீமையை நோக்கி போயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் எதிர்மறையான சூழ்நிலையில் வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உலகம் நிம்மதிக்காக சமாதானத்துக்காக தேடும் போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஜனங்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள். உலகமெங்கிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுது. இங்க பாருப்பா, இந்த சுவிசேஷ கீழே இருந்தவங்க எப்படி இருக்கிறான் பாரு, இந்த இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு, இவர் பாரு அப்படின்னு இந்த சாட்சியாக இது பிரசங்கிக்கப்படும் போது முடிவு வருகிறது. இப்ப இதுல இந்த சொல்றாருல, அப்பொழுது அநேகர் உங்களை ஒப்பு கொடுத்து உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, இவைகள் எல்லாம் 8ல இருந்து வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பயக்க. இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு? தனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க குரூப்பை பார்த்து சொல்றாரு. இதை கொண்டு போய் நான் ஊழியத்துக்கு போனேன், எங்க அப்பா எத்தினாருன்னு அந்த வசனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதுல வந்து ஒரு பேக்கேஜ். யூதேயாவில் இருக்கிறவர்கள் 16 தெளிவாயிடுச்சா? அப்ப இந்த ப்ராஃபஸி யாருக்கு? யூதேயால இருக்கிறவனுக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நடக்க போற வேதனைகளை உலகம் முழுவதும் நடக்க போற வேதனைகளாக அவர்கள் மாற்றினார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த உலகம் அழிவதும் போது இயேசு வரமாட்டாரு. இந்த உலகம் வாழ்ந்து செழிக்கிற நேரத்தில் இயேசு வருவார். அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி அணைத்துக் கொள்ள வருகிறார். அந்த அலங்கரிப்புக்கான செய்தி தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. இப்போ இந்த உலகம் முழுவதும் இது பிரசங்கிக்கப்படும் போது என்ன வந்துடும்? முடிவு வந்துடும். அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா, இது பைப்பு வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அடிகுழாய் இல்லை அடிச்சிங்கன்னா தண்ணி வரும். நீங்கள் அடிகுழாயில் அடிக்கிறத நிப்பாட்டிட்டு நீங்கள் தண்ணி வர ஹோலுக்குள்ளே வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீ அங்கே தண்ணி வரணும்னா இங்கே நீ அடிக்கணுன்ற மாதிரி நீ வந்து உலகம் எப்போ முடியும், உலகம் எப்போ முடியும், இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். நீ அந்த ஃபோக்கஸை வச்சுட்டு ராஜ்யத்தை பேசிக்கிட்டே இரு. உலகத்தோட முடிவு என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீ முடிவை பற்றி பேசுகிற கொஞ்சம் நிறுத்துப்பா. கொள்ற போட்டு காலங்கத்தால் உலக முடிவு உலக முடிவு உலக முடிவு வரணும்னா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசு. அப்பொழுது முடிவு வரும். ஆமாம், எல்லாம் சொல்லுங்க. முடிவை பற்றி பேசுனா முடிவு வராது. ராஜ்யத்தை பற்றி பேசுனா முடிவு வரும். இதுல இருந்து என்ன தெரியுது? முடிவினால் முடிவு வராது, ஒரு துவக்கத்தினால் தான் முடிவு வரும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. தோத்து போய் வர முடிவுல ஒரு முடிவு வராது, வெற்றியின் துவக்கத்தில் தான் முடிவு வரும். நான் சொல்ற புரியுதா? தோல்வியின் முடிவிலே முடிவு வராது, வெற்றியின் துவக்கத்தில் முடிவு வரும். ஏனென்றால் அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆதி, அவரே அந்தம். அவர் வெற்றியில் துவங்கினால் வெற்றியில் தான் முடிப்பார். அது எந்த மாற்றம் இல்லை. வெளிப்படுத்தல் 19:9 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு. அப்போ ஒரு சக்சஸ்ல இருந்து நம்ம போறோம். ஆமென் சொல்லுவோம். 21:2 சொல்லுகிறது, வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். ஏன் இந்த யூதியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் இவ்வளவு டார்ச்சர் வருதுன்னா, இயேசு சிலுவையில் அறிஞ்சது மட்டுமல்ல, இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக அந்த விஷயங்கள் வருது, அவங்களை சுற்றி நடக்குது. அப்போ கடைசியாக வந்து அவன் என்ன சொல்கிறான்? இயேசு தான் உண்மையான மேசியான்னு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் அவர்களுக்கு யுத்தம் செய்யும்படி கடந்து வருகிறார். அவர்களுக்கு எதிராக உலக நாடுகள் இருக்கும்போது அவரே அவர்களுக்கு எதிராக என்ன செய்கிறாரு? யுத்தம் செய்கிறாரு. எருசலேமை மீட்டுக் கொள்கிறாரு. இது எல்லாம் வந்து எருசலேம் என்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்டை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள். ஓகே, யூதேயா என்கிற அந்த அதாவது ஜெருசலேமை சுற்றி நடக்கிற விஷயங்கள். என் அன்புக்குரியவர்களே, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டின்னு சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:5 சொல்லுது, அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிற தேவனே என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே எல்லாம் சொல்லுங்க, நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. இந்த கூடாரத்திலே, எல்லாம் என்ன பாருங்க, இந்த கூடாரத்திலே
பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள விரும்புகிறோம். புரியுதா நான் சொல்றது?